நாமக்கல்லில் 10 வயது சிறுமி உட்பட 3 பேரை ஐடி ஊழியர் ஒருவர் கண்மூடித்தனமாக கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பதைபதைக்க வைக்கும் செயலில் ஈடுபட்டவர் மீது விசாரணைக்கு பின்னரே நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் கூறியதால் உறவினர்கள் கொந்தளித்து போயினர். இளைஞரை கைது செய்யாமல் காலம் தாழ்த்தியதன் பின்னணி என்ன? பிள்ளைய வெட்டி போட்டாங்க சார். என் பிள்ளை விளையாடதான் சார் போச்சு அவன் வீட்டுக்கு. ஆனா பிள்ளைகிட்ட என்ன பண்ணான்னு தெரியல. பிள்ளை விளையாடு போயிட்டு ஏதோ பிள்ளைகிட்ட ஏதோ பண்ணிட்டானா தெரியல. எங்க அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அருவம் எடுத்து வெட்டி போட்டான் சார். கழுத்துலயே வெட்டி போட்டான். ஐயோ தடுக்க வந்தவங்க 2 பேர்த்தையும் வெட்டி போட்டான். அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தா பிள்ளைய மூடி வச்சு அவங்க அம்மா கிடக்குது. நான் உள்ள போனேன். அதுக்கப்புறம் போன என்னையும் வெட்ட வரா, அருவம் எடுத்து வெட்ட வரா. அப்புறம் நான் அடிக்க போனா மறுபடியும் பிள்ளைய வெட்ட போறான். போட்டிக்கா பிள்ளையா பிள்ளை காலு எப்படிதான் துடிச்சிருக்க போது தெரியல. ஐயோ நான் என்ன பண்ணேன்? திருச்செங்கோடு அருகே பக்கத்து வீட்டில் விளையாடச் சென்ற சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம் பதைபதைக்க வைத்துள்ளது. தனது குழந்தை இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியதைக் கண்டு ஆற்றாமையில் தந்தை அழுது துடித்த காட்சி காண்போரின் கண்களை குளமாக்கியது. ஐயோ நான் என் பிள்ளைய தூக்கிட்டு போக விடமாட்டேன். நாமக்கல் மாவட்டம் சக்திநாயக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் 36 வயதான செந்தில்குமார். MCA பட்டதாரியான இவர் பெங்களூருவில் உள்ள சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் மாதத்திற்கு 5 லட்சம் ரூபாய்க்கும் மேல் சம்பளத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். திருமணமாகாத நிலையில் வீட்டில் உள்ள அனைவரிடமிருந்தும் அவர் ஒதுங்கி இருந்ததாக கூறப்படுகிறது. அண்மையில் சொந்த ஊர் திரும்பிய செந்தில்குமார் வீட்டில் தனியறையில் வசித்து வந்துள்ளார். கடந்த சனிக்கிழமையன்று பக்கத்து வீட்டைச் சேர்ந்த பிரபு என்பவரின் 10 வயது மகள் செந்தில்குமாரின் வீட்டிற்கு விளையாட சென்றுள்ளார். அப்போது செந்தில்குமாரின் உறவுக்கார குழந்தைகளும் அங்கு விளையாடிக் கொண்டிருந்தனர். திடீரென்று தனியறையிலிருந்து வெளியே வந்த செந்தில்குமார் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமியின் கை, நெஞ்சு உள்ளிட்ட பகுதிகளில் கண்மூடித்தனமாக குத்தியதாக கூறப்படுகிறது. அலறல் சத்தம் கேட்டு அருகிலிருந்து ஓடி வந்த தங்கராசு மற்றும் முத்துவேல் ஆகியோர் தடுக்க முயன்றிருக்கின்றனர். ஆனால் அவர்கள் மீதும் செந்தில்குமார் வெறி பிடித்த மிருகம் போல பாய்ந்திருக்கிறார். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இரத்த வெள்ளத்தில் கிடந்த சிறுமி மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். படுகாயமடைந்த தங்கராசு, முத்துவேல் ஆகியோர் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆனால் சிறுமி உட்பட 3 பேரை கத்தியால் குத்திய சைக்கோ இளைஞரை கைது செய்யாமல் போலீசார் காலம் தாழ்த்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் குமாரமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகே ஞாயிற்றுக்கிழமை திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்கு வந்த வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி மற்றும் திருச்செங்கோடு DSP இமயவர்மன் உள்ளிட்ட அதிகாரிகள் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது செந்தில்குமார் ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனைக்கு பின்னரே நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதை கேட்டு கொந்தளித்த சிறுமியின் உறவினர்கள் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தனது குழந்தையை மீட்க சென்ற தன்னையும் செல்வகுமார் தாக்க முற்பட்டதாக சிறுமியின் தந்தை பிரபு தெரிவித்தார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த குழந்தையை மீட்க போராடிய போராட்டத்தை அவர் கண்ணீர் மல்க கூறியது கொலை நடங்க வைத்துள்ளது. என் பிள்ளை விளையாடதான் சார் போச்சு அவன் வீட்டுக்கு. ஆனா பிள்ளைகிட்ட என்ன பண்ணான்னு தெரியல. பிள்ளை விளையாடு போயிட்டு ஏதோ பிள்ளைகிட்ட ஏதோ பண்ணிட்டானா தெரியல. எங்க அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அருவம் எடுத்து வெட்டி போட்டான் சார். கழுத்துலயே வெட்டி போட்டான். ஐயோ தடுக்க வந்தவங்க 2 பேர்த்தையும் வெட்டி போட்டான். அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தா பிள்ளைய மூடி வச்சு அவங்க அம்மா கிடக்குது. அதுக்கப்புறம் யார் பிள்ளையும் தெரியலையே. நான் ஓடி விட்டேன். மறுபடியும் எங்க அண்ணன் தான் வந்தான். நம்ம பிள்ளைய வெட்டி போட்டாங்களா அப்படின்ட்டு நான் உள்ள போனேன். அதுக்கப்புறம் போன என்னையும் வெட்ட வரா, அருவம் எடுத்து வெட்ட வரா. அப்புறம் நான் அடிக்க போனா மறுபடியும் பிள்ளைய வெட்ட போறான். நான் பிள்ளைய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரேன். பிள்ளை ரத்தம் புல்லா போயிருச்சு. என்ன பண்ணல, பிள்ளைய தூக்கி காம்பவுண்ட் மேல வச்சு நான் தூக்கிட்டு வரேன். என் சாமியில ரத்தம் ஒரு பொட்டு ரத்தம் கார்ல இல்ல, ஒரு பொட்டு ரத்தம் கார்ல இல்ல, எல்லா ரத்தம் கீழே தான் கிடைக்குது. கட்டி ரத்தம் கிடைக்குது. நான் யாருன்னு போய் சொல்லிட்டு போட்டிக்கா பிள்ளையா பிள்ளை காலு எப்படிதான் துடிச்சிருக்க போது தெரியல. ஐயோ நான் என்ன பண்ண
MCA பட்டதாரியான செந்தில்குமார் மனநலம் பாதிக்கப்பட்டதாகவும் அதற்கு சிகிச்சை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் மனநலம் பாதிக்கப்பட்டவர் வீட்டில் விளையாடிய தனது உறவுக்கார குழந்தைகளை எதுவும் செய்யாமல் பக்கத்து வீட்டிலிருந்து வந்து விளையாடிய 10 வயது சிறுமியை மட்டும் ஏன் கொலை செய்ய முயற்சிக்க வேண்டுமென்றும் உறவினர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இதனால் சம்பந்தப்பட்ட இளைஞரை கைது செய்து உரிய தண்டனை வாங்கிக் கொடுக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தியிருக்கின்றனர். சைக்கோன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்குங்க சார். சைக்கோவா இருந்தா அவங்க அம்மா உள்ளதான் இருக்கிறாங்க. அவங்க அம்மா ரூம்குள்ள தான் இருக்கிறாங்க. அவங்க தம்பி வீட்டு குழந்தைங்க அங்கே இருந்திருக்கிறாங்க சார். அவங்க யாருக்கும் துளி காயம் இல்லை. இந்த பொன் குழந்தைய மட்டும் வெட்ட வேண்டிய காரணம் என்ன? இந்த குழந்தைகிட்ட வந்து அவன் தப்பா நடக்க பார்த்துருக்கான். அவங்க அப்பாட்ட சொல்லிடுவான்னு சொல்லி அவன் வெட்டியிருக்காங்க சார். எப்படி சைக்கோன்னு சொல்ல முடியும்? சைக்கோவா இருந்தா அவங்க அம்மா மேல ஒரு சின்ன காயப்பட்டிருக்கணும். சின்ன காயமாவது அவங்க அம்மா மேல பட்டிருக்கணும். குழந்தைங்க மேல வேற யார் மேலேயாவது பட்டிருக்கணும். அவன் சைக்கோவெல்லாம் கிடையாதுங்க சார். இந்த குழந்தைக்கு நியாயம் வேணும், நீதி வேணும். உங்களை கேட்டு நாங்க கேட்கிறோம். நீங்க தான் தயவு செஞ்சு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருங்க. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் செந்தில்குமார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததும் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் செந்தில்குமார் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்கத்து வீட்டில் விளையாட சென்ற சிறுமியை இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தியதுடன் தடுக்க முயன்ற இருவர் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் திருச்செங்கோடு பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.